ஒரு நாளாவது பொச்சாமிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காருங்களா? 24 மணி நேரம் பொட்டி கடையில டீ கடையில அப்படின்னு வேலை. பங்காளி, காசு இருந்துன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற இடத்துக்கே வரும். இது கடன் சொல்ற விவகாரம். அதனால இந்த அழுக்கு பிடிச்ச மூஞ்சி சொன்னா தானே பண்ணுக்குன்னு தராளுங்க. மானம் போகுது, உள்ள வாங்க. என்ன பண்றீங்க? ஸ்டாண்ட் போடுறோம். ஆமா, ஒரு மோட்டார் பைக் ஸ்டாண்ட் போட்டுருக்க இத்தனை பேர் சேர்ந்து புக்குறீங்களே, நாளைக்கு ஓடுற திருடன் எப்படி பிடிக்க போறீங்க? யாரு பிடிப்பான்னு சொன்னது? பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துக்கு சைக்கிளுக்கு தான் ஸ்டாண்ட் போடலாம். நீங்க வாங்குற சம்பளத்துக்கு புல்லட்டுக்கு என்ன புல் ட்ரவுசருக்கே ஸ்டாண்ட் போடலாம். யாராவது இருக்காங்களா பாரு. நாமளே கையெழுத்து போட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க? கையெழுத்து போடணுங்க. எதுக்கு? அட, இவன் நம்ம கேடிங்க. தினம் 2 தடவை வந்து கையெழுத்து போடுறோம்னாச்சே. அட, நம்ம அம்மா வச்சுங்க. பல்ல காட்டுறான். ஏன் விலை கூட போறியா? ஏய், என்னடா இடையில கருப்பு கருப்பா இருக்கு? எலிகிலி திங்கிறியா? எங்கேயும் கிடைக்குது. கிடைச்சா மனுஷன் கூட திம்பியா? திங்கிறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் தேங்களா போயிட்டு. என்ன எப்படி ஆயிட்ட? என்ன தங்க பண்றது? ஒரு வழக்கமானது ஒழுக்கமான வழக்கமா இருந்தா பரவாயில்ல. பண்றதெல்லாம் தப்பு. உடம்பு பாதியா உருகி போச்சு. சௌக்கியமா? டெய்லியும் வந்து கையெழுத்து போடுற? நீயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கையெழுத்து போடுற, நான் 2 தடவை கையெழுத்து போடுறேனே. ஆமா, மாஞ்சு மாஞ்சு கையெழுத்து போடுறிய. அப்படி என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? எந்தெந்த தொழில் பண்ணா போலீஸ் பிடிக்குமோ அந்தந்த தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தா போ பாருங்க. கேட்டப்சி, இந்த மாதிரி கேஸ் தான் வருமாக்கு? இந்த ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி கேஸ் தான் வந்து தொலையுது. அண்ணா, இன்னும் காத்து குடிச்சிட்டு போனால ஏகப்பட்ட வேலை இருக்கு. சுமாரு அப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பல்லடம் கோர்ட்டுக்கு 2 அக்யூஸ்ட கூட்டு போனோம். பாப்பம்பட்டி கேஸ்ல வாய்தா வாங்கினோம். நீ இப்படி ஸ்லோவா இருந்தா எப்படிடா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க உயிர் எடுக்க. நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கறடா. சொந்த பந்தம்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிடுற. உன்னை பாலிஷ் பண்ணதான் நான் கூட வரேன். ஏறி உட்கார். நீ கொண்டு போறீங்களா? உங்களை நம்ப பின்னாடி உட்கார முடியாது. டேய், இது வெறும் என்ஃபீல்டா. நான் ராயல் என்ஃபீல்டே ஓட்டுனவன்டா. அந்த பட்டனை எல்லாம் வேண்டாப்பா. என்னங்க? என்ன? வரும்போது பக்கோடா 1 கிலோ வாங்கிட்டு வாங்க. 1 கிலோ இல்ல, 1.5 டன் பக்கோடா லாரில ஏத்து வர. அடி போடு. இல்ல, உன் புருஷனை தான் உள்ள புடிச்சு போட போறாரு பாரு. சக்கரையே போட மாட்டேங்க. போட்டு நீங்களே ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்கி தொலைங்க. யோ பங்காளி, நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொள்ளு எகத்தால உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா. என்னமோ எங்களை விட 4 இடத்து கூட படிச்சிட்டாங்கிறதுக்காக புல்லட்ல வேஸ்ட் காய போட்டு வர்றீங்க. யார் வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி உட்கார்ந்து இருந்தாரு. என்ன வேட்டி அவுத்துட்டு இறங்கி எங்க ஓடுனாரு? உளுந்திருப்பாரு நினைக்கிறேன். நோ நோ, இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்ட மர்டர். மர்டர் கோ. பங்காளி, நோ மிஸ்டர் தங்கவேலு, யுவர் அண்டர் அரெஸ்ட். கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. ஏய், விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப நாள். யாரது? ஏண்டா காது கேட்கலடா உனக்கு? வேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு. என்னடி கெக்கல புக்கலடி சிரிப்பு வேண்டி இருக்கு. போங்கடி. ஏண்டா, அவன் பாஞ்சாலை தான் சேலையை அவுத்து விட்டான். சொந்த பாதிரியை அவுத்து விட்டேன். வேட்டியை குடுறா. கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரியே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே. ஏண்டா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது. 10 கேஸ் வாய்தா வாங்கணும். ரைட்டர் ஃபைல் எடுத்து உள்ளவா. பாத்தியா இம்சிய? பங்காளி, இனிமே உங்க ஒப்ப இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு போடுவேன். தங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்கிற இடத்துல பெரியவர் வந்தாருன்னா டம்மு கும்மு அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. ஸ்டாப் தட். ரிமூவ் த கேப். நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி மில்லு பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிறிய. மூடிய வாயா, போடியா தொப்பியா. அப்ப எந்திரிக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு போன. சீக்கிரம் தள்ளு. அப்பா, ஐயோ கத்தால, அப்பா எந்திரிச்சு போறாரு. மெதுவா. அப்பா எந்திரிச்சு போறாரு. அப்பாக்கு நான் நீங்க பயப்படுவோம். மோட்டார் சைக்கிள் பயப்படு. அப்பா இன்னைக்கு ஒழுங்கா சப் இன்ஸ்பெக்டர் உதவியா பார்க்க போறேன். 10 மணிக்கு முன்னாடி கிளம்ப காப்பி கொடுத்துறாரு. சென்று வருகிறேன். வென்றுவா மகனே. வா தங்கவேலு, காலையில 5:30 மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே நீ எழுந்து வந்துட்ட. இங்க பஞ்சாயத்து வேற. ஏண்டா, உனக்கு அவ்வளவு தைரியமா? எப்படா நீ அவனை கை நீட்டி அடிப்ப? 75ல புக் பண்ணி 3 மாசம் உள்ள தள்ளிடுவேன். அட நீங்க ஒண்ணு, நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா
அதான் 2 விடு விட்டு. ஏய் எஸ்ஐ சார் இவன் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளணும். யோ அவங்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் எது குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிறேன். அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமையில நீ வந்து என்ன தேப்பியா? அவன் இல்ல தேப்பா. இவன் யாரு? என் தங்கச்சி பேர. இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டுனா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா? ஆமா, ஊர்ல இருக்கிறவங்க பூரா பங்காளிங்க மாமா மச்சானுங்க. யாரத்தான் அரெஸ்ட் பண்றது? நம்ம 2 பேரும் தான் சட்டையை கழட்டி போட்டு கையில விலங்க மாட்டி நம்மளே போய் லாக்கப்ல உட்காந்துக்குவோம். இந்த பாரு தங்க வேலை, கோயில் இல்லாத ஊர்ல வேணா நான் குடியிருப்பேன். ஆனா உங்க ஒப்ப இருக்கிற ஊர்ல நான் குடியிருக்கவே மாட்டேன். டேய் சின்னவனே, அட போயா. இவ சின்னதுலயே இப்படித்தான். அட போப்பா. டேய் ஏப்பா, இந்த ஊர்ல நான் போலீஸ் உத்தியோகம் பாக்குறதா வேண்டாமா? ஒரு கேஸையும் கூட பிடிக்கிறது கூட மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊர்ல கேஸ் புக் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா தப்பு பண்றாங்க? ஆமா நீ என்ன கார்டு போட்ட? இந்த சீட்டை போறதுக்கு அடி நேரம் சட்டு புட்டுன்னு எடுத்து ஆடுவாளா? ஆச்சு, பணத்தை எடுங்க. எடுங்க. அப்பா எப்பவும் நீங்களே தேய்ச்சிட்டு இருக்கீங்க. பிரெயின் பிரெயின் ரே, உன்னை மாதிரி தத்தி நினைச்சிட்டியா? 2 கட்டுக்கு 7 ஜோக்கரா? அப்பா ஆட்டத்துக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி இத்தனை ஜோக்கர் வருது? அதிர்ஷ்டம்மா, டைம் ஒர்க் அவுட் ஆகுதுல அப்பாவுக்கு. அதிர்ஷ்டமா? எந்திரிங்க. ஏய், முதல்ல என்னடி எந்திரிங்க. வாத்தியார் மாதிரி எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. எந்திரிங்கப்பா, கை விடுங்க. எந்திரிங்க. கை விடுங்க. அம்மாடி இவ்ளோ ஜோக்கரா? கழுதைங்க கண்டுபிடிச்சிருச்சுல. ஐயரே வாங்க வாங்க, எப்போ நீங்க? இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன். ஆ, சூலூருக்கு போயிருந்தேன். சரி. நம்ம கல்யாணிக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்திருக்கேன். பெரிய இடம். அட விடுமா விடு. அட நல்ல காரியமா தான் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, உட்கார்ந்து வரல வாங்க. அது சரி, ஆ. குடும்பமே சேர்ந்து விரட்டுதே, அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? இந்த மலங்காட்டுல பொழுது போக வேண்டாமா? போட்ட விடுங்க. பாக்குற மாதிரி இருப்பானுங்களா? பாருங்க பாருங்க, பேரு பெரியசாமி, நல்ல வசதியான குடும்பம். பாருங்க போட்டோவை. மொழியே சரியில்லையே. 420 லுக் இல்லாமா? ஆமாப்பா காட்டுங்க. அதுல ஒரு சிக்கல், பையனுக்கு செகண்ட் பிசினஸ் உண்டு. செகண்ட் பிசினஸா? அது என்னங்க? ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னா உங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருமா? அடியே கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு பானுங்க. ஐயோ அப்படின்னா அந்த மாதிரி குடும்பம் நமக்கு வேண்டாங்க. ஆமா சாமி, அதை வாங்கி உள்ள வைங்க. நீங்க அதை நீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ் ஓட்டு வைங்க. அடுத்து எடுங்க. அதுவும் கோயம்புத்தூரா? ஆமாங்க அவன் நோட் அடிக்கிறான். ஆமாங்க. ஆ? இல்லைங்க, இந்த அதான். பையன் படிச்சுட்டு சொந்த ஊர்லயே சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. தங்கவேலுன்னு பேரு. பாருங்க. இந்த பார்ட்டி ஒரு டைப் இல்லமா? அக்கா எங்க? கல்யாணி சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா மாப்பிளைய புடிச்சிருச்சு போல் இருக்கா. அதுல ஒரு சிக்கல், அப்பாவுக்கு பையன் மேல ரொம்ப வருத்தம். ஏன் கண்ட பக்கம் கை நீட்டுறானா? நீட்ட மாட்டானேன்னு வருத்தம். அடடா, இப்படி கூட டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா? இருக்கானே. ஐயரே, நம்ம பொண்ணு போலீஸ் ட்ரைனிங் செலக்ட் ஆகி லெட்டர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணணும். இப்ப வந்து ஜாதகத்தை கொடுத்து குழப்பறீங்க. என்னங்க இது? சப் இன்ஸ்பெக்டர் ஒரு சம்பந்தமே வந்திருக்கு. போலீஸ் வேலை, ட்ரைனிங், அதுன்னு. உங்களுக்கு புத்தி கிடையாது, அறிவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஐயரே நான் சொல்றேன், ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுங்க பொண்ணு பாக்க. அதுல ஒரு சிக்கலுங்க. யோ, எல்லாத்துலயும் சிக்கல் வச்சு 200 மேல எதுக்கே வந்த? எந்திரியா மலை. இல்லைங்க, பையன் கேஸ் பிடிக்க போய் அடிபட்டு பாகப்பிரிவினை சிவாஜி கணேசன் லெவல்ல இருக்காரு. பரவாயில்லையா? ஐயய்ய. பரவாயில்லப்பா, நம்ம தான் போட்டோல பாத்துட்டோம்ல. அவங்க வந்து என்ன பாத்துட்டு போனா போதும். அப்புறம் என்ன? முக்கியமான பார்ட்டியே பரவாயில்லைங்குது. அப்புறம் என்ன? வர சொல்லவா? வர சொல்லியா? ஆடி மாசம் வந்து அப்படியே வர சொல்லியா? வாங்க 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 வாங்க. வணக்கம். என்ன ரொம்ப நேரமாயி போச்சு போல இருக்குங்க. 200 மைல் இல்லீங்களா, இடுப்பே ஒடிஞ்சிருச்சு. பராக் பாட்டுக்க முள்ள விட்டு போ. நம்ம சம்சாரமுங்க. வணக்கம். சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ். சும்மா இருங்க, சம்மதிக்கு முன்னாடி கிண்டல் பேசிக்கிட்டு. போடி, நேத்த வாங்க. வயசுக்கு வந்த மாதிரி. அப்புறமுங்க ஊர்ல எல்லாம் மழைங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது பெஞ்சது, அப்புறம் பேயவே இல்ல. அது சரி. ராகு காலத்துக்கு முன்னால பொண்ணை பாத்துருவோமே. அங்க வாருங்க, மாடியில நின்னு பாட்டுக்காரலுங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க, அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். வாங்க மாப்பிளை. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர். ஹலோ ஹலோ, மை நேம் இஸ் ராமசாமி, கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கமாறு. இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு.
ஆமா என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு. ஆனா பொண்ணை தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ அதை விட்டமோ? கல்யாணே இங்க வாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க நீ? அத்தை மாமனுக்கெல்லாம் சோத்த எடுத்து போடுமா? அட அதே எங்க பரிமாற என்ன சொல்றீங்க? சம்பந்தி காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கி போட போறா, இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயார்த்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்கார்ந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தோமா, பொண்ணை புடிச்சு போச்சு, இலையில உட்கார்ந்தமா, ஒரு வா சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமா இருக்கணும். மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா. மாப்பிள நம்ம எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு 2 தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு 3 விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வேற லொல்லு பேசிட்டேங்கிறியா? மாப்பிள யாருங்க? இந்த தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க. நீங்களே பொண்ணை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாத்துக்குங்க. அது சரிங்க. இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம். வாங்கிக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கங்க. உங்களுக்கு நல்லா அறிவுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருங்க. இந்த 4 கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்க்காம நாளைக்கு கல்யாணத்தை வச்சிட்டோம்னா பெருசு ஒத்துக்காது. பரவாயில்லைங்க, வெயிட் பண்ணுவோம். வைக்கப்பட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தீங்க. எப்படி இருக்குது சாப்பாடு? எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என்னையே கேக்குறீங்களா? என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா இதுக்கு பேர் தாங்க குசு குசு இல்லாம சிரிச்சீங்களா? கல்யாணே என்னவா பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க. ஊத்து. எனக்கு போது, இவனுக்கு ஊத்து. மாமா உங்க வீட்டு வேலைக்காரி என் மேல சாம்பார் ஊத்து பாக்குறான். எங்க ஊரா இருந்தா என்ன தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். எதுமே பார்த்து ஊத்து. இதை விட செருப்புல 2 அடி அடிச்சுக்கலாமே. இத போய் நீ கழுவுறாங்க. யோ உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தன இல்ல நான் ஈஸா கை கழுவி வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ அறிவு பிம்பண்டி நீ. இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? பந்தய இறங்கணும்னு கப்புன்னு அடிச்சோம், பேசாம இருந்த. இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவுன்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது. நல்லது. வணக்கம். மாப்பிளே வந்து வண்டியில ஏறப்பா. ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம் வாங்க. அங்கங்க சோடி சாண்டிங்களா? மாமா உன் பொண்ணு கூடு. ஐயோ வேண்டாம் இந்த போடா போடா. ஜீப்ல ஏறு போடா. ஏமாமா இடி சத்தம் பல சத்தமா தாங்க முடியல. இவ்வளவு தொலை பெரும் தொலையா இருக்குல்ல. அது ஒரு கதையே இருக்குது மாப்பிள. அதாவது அப்பா சீக்கிரமா வச்சு உள்ள வா உள்ள வா. மழை நின்று உள்ள வா. ஓ மாப்பிளைங்க நான் தான் மாப்பிள. முக்கியமான மாப்பிள. யார் முக்கியமான மாப்பிள? முக்கியமான மாப்பிள. வாங்க கொஞ்சம் முக்குங்க. அதாவது மாப்பிள நம்ம ஊருக்காரங்க என்ன பண்றாங்க? மழை வராத போது மழை வேணும்னு மாறி பாட்டு பாடுறாங்க. மழை வந்தோன்னு என்ன பண்றாங்க? வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால மழை என்ன பண்ணுது? கோவப்பட்டு போகலான்னு போய் அட மொக்க மக்கா. அதனால எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க என்ன பண்றோம்? காலத்துல இருந்து இந்த தொல்லை ஆரம்பமா? கதையை கேட்ற தமாஷா. சொல்றீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? மழை வரலினா பாட்டு பாட மாட்டோம். மழை வந்ததுன்னு வையே மழைக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடுவான். மழை குஷி ஆகி நின்னு விளையாடுமா? எப்படி? ஆக மொத்தம் குடும்பத்துல யார் ராத்திரி தூங்க மாட்டீங்க போல இருக்குது. நாங்களும் தூங்க மாட்டோம், நீங்க 3 பேரும் தூங்க கூடாது. மாமா தயவு செஞ்சு நிறுத்து சொல்லுங்க, அதை வாங்கி கொடுங்க. மாப்பிள என்னங்க சித்தப்பா? சித்தப் தூக்கலத்துல உடனிட்டேன். எழுஞ்சதுப்பா.
மாப்பிள மணி 5:30 ஆகி போச்சு, விடிய போகுது. நம்ம பொண்ணை கூட்டு போய் ஏதோ தனியா பேசுனீங்களே பேசுங்க. ஒருத்தர் பேசிட்டா தான் நான் எதிர்காலம் இருக்கேன். வேண்டாம் மாமா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா பேசிக்கிறோம். இப்போ ஒரு சின்ன உதவி. என்னங்க மாப்பிள? தூங்குறதுக்கு மூலையில ஒரு இடம் வேணும். சிட்டே என்னங்க சாமி? தள்ளினில மேல ஏறாது. பார்ட்டியில கூட்டு போய் நம்ம தேங்காய் கூடல படுக்க போய் பாய் கை போட்டு கொடுப்போம். பங்காளி அவனுக்காவது பண்ணி மேட்டில் தூங்குவான் போ. ஏய் போடா போடா. ஏடி எப்படி? அப்பாடா. சரி பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். அத்தா போயிட்டு வரணுங்க. மாப்பிளே யாருங்க? வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துடுறேன். வாடா டே வாடா. அட விடுங்க மாமா, நாங்க அப்படியே பொடி நடைய போய்க்கிறோம். அட ஆமா மாமா, வயசான காலத்துல நீங்க எதுக்கு மாமா? நானும் வந்ததுல இருந்து பாக்குற லொல்லு பேசிட்டு இருக்கிறியா? வயசை பத்தி பேசிட்டு கொண்டு போடுவேன். சும்மா பேசுறேன் மாமா. நீங்க வாங்க, நீங்க ஏறுங்க. இப்படி கை தாக்கல ஏத்தி உட்கார வச்சா வயசாகலையாக்கும். அட ஏன் பங்காளி? அல்றடா, அதுக்கு கால முன்னாடி ஏறி வந்து. அட இம்சை வந்தாச்சு மாமா. வாங்க வாங்க. வணக்கம். ஆமா, இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க? இவங்க 2 நாளா இங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. ஏய் ஏண்டா, நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம்? இந்த அலையுறீங்க, மானத்தை வாங்குறீங்க. சம்பந்தி, வர 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நல்லது கெட்டதை பேசி தீர்த்துக்குவோம். கல்யாண தேதியும் குறிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க? டேய், இன்னைக்கு ஆயுத பூஜை. சப் இன்ஸ்பெக்டர், ஏட்டு, கான்ஸ்டேபிள் வித்தியாசம் எல்லாம் பார்க்கணும். எல்லாரும் சமரசமா சந்தோஷமா இருக்கணும். என்ன பங்காளி அசத்தி இருக்கீங்க? சுண்டல் வாசம் இங்க அடிக்குது. உங்களுக்கு அறிவு அப்பப்ப வேலை செய்யுது. இது என்ன பிரமாதம்? என் கைகளை கட்டி விட்டீர்களே பங்காளி. போன வருஷம் ஆயுத பூஜைக்கு கிடா வெட்டி குழம்பு வச்சு ஊருக்கே ஊத்தி கொடுத்தேன். ஆனா இந்த வருஷம் கடையேறி வசூல் பண்ண கூடாதுட்டீங்களே. பங்காளி, எல்லாருக்குமே ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது. தாராசுக்கு படிக்கலுக்கு பூஜை பண்றாங்க. ஆனா எல்லாரும் அவங்க கை காசுல பண்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு மட்டும் என்ன கலெக்ஷன்? ஏன் உங்க சம்பளத்தில் பண்ண வேண்டியதானே? என்னது, எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணணும்னு சொல்றீங்களா? சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி உட்கார்ந்து சீட்டி அடிக்க வேண்டியதான். பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துல சாப்பிடணும்னா லட்டியை கூட தூக்க முடியாது. அப்புறம் எங்க நாங்க ஓடுற திருடனை போய் பிடிக்கிறது? திருடன் தான் எங்களை விழுந்துடாம புடிச்சுக்கணும். பங்காளி, ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சு மாட்டீங்களா? சொல்லுங்க. உங்க அப்பனுக்கு தான் சொத்து பத்து நிறைய இருக்கு. பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதானே? வரமாட்டேன்னு சொன்ன உடனே வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க தான் முதல்ல இருந்தா டக்குன்னு ரிசைன் பண்ணிடலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அப்படி முடியாது. ஏன் பேப்பர் பேனாவும் கிடைக்கலையாக்கும்? இருக்குது பங்காளி, ஆனா எழுதத்தானே முடிய மாட்டேங்குது. மட்ராஸ்ல சுத்தி பாத்துமுங்க. உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோக்கியதையில் இருக்கும்? அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோக்கியதை எப்படி இருக்கும்? என்னடா கட்சி அது? ஆமா ஆமா, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? இவார், நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க. சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? விடியறி வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலேயே உட்கார வைக்க சொன்னார். எல்லாருக்கும் பசிக்குதா? கையில காசு வச்சிருந்தா ஆள் விட்டு நாயர் கடை 2 புரோட்டா வாங்கிட்டு கப்புன்னு படுத்துக்குங்க. திரும்புடா. யாரோ அவன் செவத்துல பள்ளி மாதிரி ஓட்டுறவன். அப்படியே உட்காருங்க. கான்ஸ்டேபிள் காதல் பண்ணா கைதிகளும் காதல் பண்றானுங்கயா. விடிய வரைக்கும் அப்படியே இருங்க. ஏய் வா. என்னையா? இன்னைக்கு நைட் டியூட்டி. சட்டப்படி நான் தூங்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நம்ம 2 பேரும் என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நான் குடும்ப பொண்ணு. நான் மட்டும் என்ன குடிச்சதுக்குள்ள பிறந்த பையனா? நானும் குடும்ப பையன் தாண்டி. வா உட்காரு. விடியா? என்ன இது கைக்குள்ளே அடங்க மாட்டேங்குது? நான் சத்தம் போட்டேன்னா உன் மான மரியாதை எல்லாம் போயிடு. போயா. வேலைக்காரிகள் உள்ள பாத்தியா? என் అమ్మే ఎన్న పొన్ను మాడ ఏమండి ఇక్కడ చూడండి ఏంట్రీ కొంచెం ఎந்திரிச்சு நோண்டி என்ன கழுது இவனுக்கு ஒரு பாசையும் புரிய மாட்டேங்குது. பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்தவடோ. யோ எதுக்கு இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க? கண்ணா பின்னாடி பேசாத. நான் என் சொந்த பாட்டு பாடாதயா. பாட்டு பாடலன்னா காதல் வராது.
சினிமாவுக்கு பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுற நீங்கள் இந்த மகன் ஐயோ அம்மா எழுந்துடுவாங்க. அந்த கிழவியா கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்தமான் அடி மானே இந்த மகன். அம்மா அக்கா ஓடி வாங்களே திருடே. எங்க அக்கா அந்த ரூம்ல திருடே. ஐயோ திருடே திருடே திருடே. ஐயோ திருடே 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 திருடே. அடி நம்ம பணம் போல இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல அல்ல போர்வேன். பரவாயில்ல பரவாயில்ல. போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல. அடியா பிடிக்கல. பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு மெடிக்கல் லீவு எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா கழுத முட்டையால எனக்கு காதல் எல்லாம் வேணுமா?